அத்தியாயம் 28. வலி பொறுக்க முடியாமல் கத்தி கதறினாள் சந்திரா. வலிக்குதுங்க, முடியல, விடுங்க, ஐயோ ப்ளீஸ் கத்தினாள். வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். நீ அணு அணுவா துடிக்கணும், அத பார்த்து நான் ரசிக்கணும். கத்து, கத்துடி. அத்தனை பேர் முன்னாடி கேவலம் ஒரு பொட்டச்சி நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்டல்ல. வதனா, உன்னை விட மாட்டேன்டி. பட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் சந்திரா. அவன் அழைத்த வதனா என்ற வார்த்தை ஓரளவிற்கு அவளுக்கு சில தகவலை புரிய வைத்தது. அப்போ இவர் என்ன வதனா நினைச்சிட்டு இருக்காரு? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அன்னைக்கு எவனோ ஒருத்தனை அடிச்சேன்னு அத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சல்ல, இப்ப அடிடி, அடிடி என ஒரு கையால் அவள் அடர்த்தியான நீல கூந்தலை சுருட்டி பிடித்து இழுத்தான். என ஒரு கையால் முடியை பிடித்தபடி அவன் இழுத்த இழுப்புக்கு சென்றாள். பாவம், வலி தாங்காமல். நீ என்னடி பெரிய நீதிமானா? அப்படியே அநியாயத்தை கண்டா பொங்கிருவியோ? இல்லங்க, கண்கள் கலங்க கூறியவள் கத்தினாள். வலிக்குதுங்க. வலிக்கணும்டி, வலிக்கணும். நல்ல ஆளு. உன் கண்ணீரை பார்த்து கூட எனக்கு கருணை வரலையே. உன்னை அழ வைக்கணும்னு தோணுது, டார்ச்சர் பண்ணணும்னு தோணுது. கத்து, கதறு. வலிக்குது, முடியலங்க. இன்று இது போதும் என்று நினைத்தானோ என்னவோ, அவள் முடியையும் கதவில் சிக்கியிருந்த அவளின் கைகளையும் விட்டுவிட்டான். விடுகென்று கைகளை உருவிக்கொண்டவள் கைகளை உதறியபடி பார்க்க நன்கு சிவந்து விட்டது. அச்சோ, வலிக்குதா? வலிக்கட்டும், வலிக்கணும். எனக்கு அதுதாண்டி வேணும். கலங்கிய விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. வதனாவுக்கும் இவனுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது. அவளை பழிவாங்கும் விதமாய் அவளென்று நினைத்து என்னை கடத்தி இருக்கிறான். நான் அவள் இல்லை என்று கூறி தப்பிக்க முடியும். ஆனால் சந்திரா ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவள் எப்படி கூட பிறந்த தங்கையை காட்டிக் கொடுப்பாள்? ஏற்கனவே அவள் பல கஷ்டம் அனுபவித்து விட்டாள். நிச்சயம் அவளை இனி எந்த விதத்திலும் கஷ்டம் கொள்ள வைக்க மாட்டேன் என்பதில் உறுதியாயிருந்தாள் அக்காக்காரி. இவ்வளவு நாள் பணத்துக்காக கடத்திவிட்டான் என எண்ணியவளுக்கு அவன் பழிவாங்க கடத்தியிருக்கிறான் என்பது பெரிய இடியாக இருந்தது. இங்கிருந்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் மெல்ல ஆட்டம் காண துவங்கியது அவளுக்கு. போ, இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நரக வேதனை தாண்டி என்றவன் அவள் கண்ணத்தை வலிக்கும்படி இறுக்கி பிடித்தான். இந்த குரு ரொம்ப மோசமானவன். பொல்லாதவனே இந்த குருவத்தோட பயப்படுவான். ஆனா நீ தொட்ட உன்னை விட்டா அது எனக்கு அவமானம். உன்னை வச்சு செய்வன். போ. என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் கண்களை அழுத்தி தேய்த்து கொண்டவள் அழுதால் மட்டும் என்ன நடக்கப் போகிறது? ஒன்று, இந்த நரகத்திலிருந்து யாராவது காப்பாற்ற வரவேண்டும். இல்லை என்றால் நம்மை நாமேதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் தைரியமாய் இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டாள். ஆனால் என்ன செய்வது? பிறந்த நாள் முதல் இன்னொருவர் கையை எதிர்பார்த்து வளர்ந்து வந்தவள் சந்திரா. அன்பின் உருவமாய் வளர்ந்தவளுக்கு குருவை பார்க்கும் பொழுதே பயம் தானாய் வந்து ஒட்டிக்கொள்கிறது. எவ்வளவு தைரியமாக இருக்க நினைத்தாலும் பயம் வந்து தொத்திக் கொள்கிறது. பல்லை கடித்து வலியை பொறுத்தபடி வெளியே வந்தவளுக்கு யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. கை நன்கு கன்றி போயிருந்தது. அதைவிட மனம் இன்னும் கன்றி போய்விட்டது. சுற்றியும் சிறுத்தைகளுக்கு மத்தியில் ஒரு அழகான புள்ளி மான் போல மாட்டிக்கொண்ட உணர்வு. இங்கிருந்து தப்பி செல்ல தன்னால் மட்டும் முடியுமா? நிச்சயம் முடியும் என்று அவளுக்கு நம்பிக்கை இல்லை. பயம், பயம், பயம். இங்கிருக்கும் அனைவரையும் கண்டு பயமாக இருந்தது. இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் கூட முற்றிலும் வற்றி போனது. இரவு நேரம் ஒரு கைப்பிடி கஞ்சியை மட்டும் அவள் அருகே வைத்துவிட்டு சென்றான் ஒருவன். அதுதான் அவளுக்கான உணவாம். பேசாமல் எதையும் உண்ணாமல் இருந்து உண்ணாவிரதம் இருந்தால் பாவம் பார்த்து விட்டு விடுவார்களா என எண்ணி அதை நடைமுறைப்படுத்தி பார்ப்போம் என எண்ணிக்கொண்டாள் பைத்தியக்காரி. அவளுக்கு தெரியவில்லை போலும் அவனை பற்றி. அவள் உண்ணாவிரதம் இருந்து செத்தாலும் அவளை விடமாட்டேன் என உறுதியாயிருப்பான் என்று. கையை அசைக்க முடியவில்லை அவளால். அவளுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு கை கஞ்சி அங்கு ஓரமாய் காற்று வாங்கியது. ஒரு ஓரத்தில் முதல் நாள் அணிந்து வந்த அதே சேலை வாரி சுருட்டி போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். நேரமாக ஆக குளிர் அதிகமாய் பரவியது. சற்று நடுங்கியபடி அந்த பட்டு சேலையை இன்னும் இறுக்கமாய் பொத்திக் கொண்டாள். நள்ளிரவு நேரம் அசதியாய் உறங்கிக் கொண்டிருந்தவள் அருகே அமர்ந்தது ஒரு உருவம்.
அவள் காயம்பட்ட கையை மெல்ல அவளுக்கு வலிக்காதபடி பற்றி கொண்டது. அவள் சிவந்த கைகள் குருவின் புண்ணியத்தில் இன்னும் சிவந்து போயிருந்தது. மெல்ல அந்த கையை எடுத்து அவளுக்கு வலிக்காதபடி கொண்டு வந்த மருந்தை அவள் கைகளுக்கு போட்டுவிட்டு சில நொடி அவள் முகத்தை உற்று பார்த்துவிட்டு பின் மெல்ல அந்த சமையலறையை விட்டு விலகி சென்றது. ஆனந்தி மற்றும் வைதேகி சமையலறையில் மும்முரமாய் சமைத்துக் கொண்டிருந்தனர். வது கீழே வரும் பொழுது சில அல்ட்ரா மாடல் லோ பட்ஜெட் ஆன்டிகள் சங்கமே அமர்ந்து ரங்கநாயகியிடம் மொக்கை போட்டு கொண்டிருந்தனர். இந்த 70s எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன கூட்டணி போட்டுட்டு இருக்குதுங்க? ஒருவேளை நம்ம நாட்டை எப்படி வல்லரசு ஆக்கணும்னு தீவிரமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குதுங்களோ என உதட்டை சுளித்து கொண்டாள் வது. முதல்ல இந்த வீட்ல இருக்கவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பிளான் போட வசதியா இருக்கும். அதுக்கு முதல்ல இவங்க கூட நெருங்கி பழகணும் என எண்ணிக்கொண்டவள் சத்தம் போட்டுக்கொண்டே உள்ளே சென்றாள். வாமா புது மருமகளே, பரவாயில்லையே, வந்ததும் சமையல் கட்டு பக்கம் வந்துட்ட, பொழைச்சுக்குவ என ஆனந்தி சிரித்து கொண்டாள். சரி, என்னக்கா சமையல்? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் வேண்டாம் தேவி, நீ பேசாம இரு. எப்படியும் வருஷம் முழுக்க இங்கதான் இருக்க போறோம். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ ஆனந்தி பெரிய மனசுடன் சொன்னாள். இட்ஸ் ஓகேக்கா, நான் காய் கட் பண்றேன் என ஒரு கத்தி ஒன்றை எடுத்து அங்கு எடுத்து வைத்திருந்த காய்கறிகளை மெல்ல நறுக்க துவங்கினாள். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும் என எண்ணியவள் மெல்ல இவர்களிடம் பேச்சு கொடுத்தாள். அக்கா, இந்த வீட்ல இருக்கவங்கள பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. சும்மா தானே இருக்கேன், தெரிஞ்சுக்கிறேன். வந்ததும் குடும்பத்தை கைக்குள்ள போட்டுக்கிற ஐடியாவா? அப்படின்னா நீ உன் புருஷனை பத்தி தானே கேட்கணும். அப்படிலாம் இல்லக்கா, சும்மா போர் அடிச்சிச்சு, அதான் தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். ஏன்னா நான் யாரையும் இங்க வந்ததுல இருந்து ரொம்ப பாத்துக்கல, உங்களை பத்தி மட்டும்தான் தெரியும், அதனால கேட்டேன். வேணும்னா சொல்லுங்க, இல்லைனா வேணாக்கா. இவங்கள பத்தி சொல்ல ஒன்னும் பெருசா இல்ல தேவி என சாம்பாருக்கு பருப்பை பாத்திரத்தில் போட்டபடி ஆனந்தி சொல்ல துவங்கினாள். இந்த வீடு ஒரு தங்க கூண்டில், இதுதான் சுருக்கமான உண்மை. முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றேன், தெரிஞ்சுக்க. கோழி கூவுறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிருக்கணும். ஏக்கோ, அது சேவல், கோழி இல்ல, முந்திக் கொண்டு சொன்னாள் வைதேகி. ஆமா, இது ரொம்ப முக்கியம். என்னை விட கொஞ்சம் படிச்சு புட்டோன்னு ரொம்ப பீத்திக்குவா. அப்படி 2 பேரும் என்ன படிச்சிருக்கீங்க என புன்னகையுடன் கேட்டாள் வது. நான் 10ஆப்பு என ஆனந்தியும், நான் 12 என பெருமையுடன் வைதேகியும் சொன்னார்கள். பெரிய படிப்புதான். அப்புறம் மேல சொல்லுங்க. அத மறந்துட்ட பாரு, நான் ஒரு கூறு கெட்டவ, இப்படிதான் அம்பட்டே மறந்துடுவேன் என ஆனந்தி தலையில் அடித்து கொண்டாள். ஆமாமா, 2 நாள் முன்னாடி கூட பெரிய மாமாக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காத மறந்து போய் மாமாவுக்கு வச்சு பிடிச்ச அக்கா, அம்புட்டுதான் மாமா விட்டாரு பாரு ஒரு அடி. என்ன அடிச்சாரா? நம்ம புரட்சி பெண்ணுக்கு இதை கேட்டு கோபம் பொங்கினாலும் மூச்சை இழுத்து விட்டு அமைதியானாள். இப்போ உன் புரட்சி பொங்கலை இங்க வச்சேன்னா உன் வாழ்க்கை பொங்கி போயிரும் என எண்ணிக்கொண்டாள். எதுக்கு அடிச்சாங்க என சாந்தமாய் கேட்டு வைத்தாள். அதுதான் சொன்னேன்ல, பிடிக்காத கூட்ட வச்சு பிடிச்சுனுதா, அதுக்கெல்லாம அடிப்பாங்க. இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ வேற, என் புருஷன் குளிக்க போனா அவருக்கு 5000 அம்பட்டும் நான் தான் எடுத்து கொடுக்கணும். அன்னைக்கு தெரியாம என் நெத்தி குங்குமம் எப்படியோ அவருக்கு எடுத்து வச்ச வெள்ளை சட்டையில பற்றுச்சு. அப்புறம் என்ன, மனுஷன் காதோடு சேர்த்து ஒரு அரை ஒண்ணு விட்டா இருப்பாரு, இந்த கம்மலு அந்து போய் விழுந்துருச்சு. அப்புறம் அவரே கூட்டிட்டு போய் காது தச்சு கொண்டாந்து விட்டாரு என காது கிழித்ததை ஏதோ ஆஸ்கார் வாங்கியதை போல வைதேகி பெருமையாக கூறிக்கொண்டாள். வதுவுக்கு வியப்பாக இருந்தது. காலம் எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சிட்டியில் நிற்க நேரம் இல்லாமல் உழைக்கும் கணவன் மனைவி இருவரும், நான் சமையல் செய்தால் நீ பாத்திரம் விளக்கு, நான் வீடு பெருக்கினால் நீ துணி துவை என்று சரிசமமாய் வேலையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இன்னும் நாட்டாமை படத்தில் வரும் வில்லன் குடும்பம் போல இந்த குடும்பம் இருப்பதாய் இவளுக்கு தோன்றியது. இவள் இன்னும் கூற துவங்கவே இல்லை. அதற்குள் நாட்டாமை வில்லன் குடும்பம் அளவுக்கு என்ன துவங்கிவிட்டாள் வது. இன்னும் இந்த வீட்டை பற்றி தெரிந்தால், காலையில சேவை கூவுறதுக்கு முன்னாடி, அதாவது 4 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கணும். ஐயோ, மிட் நைட்லயா? முதல் கண்டிஷனே வதுவிற்கு கண்ணை கட்டியது. உனக்கு அது கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் தேவி. நீதான் 3 மணிக்கே எந்திரிச்சு கோலம் போடுவேன்னு உன் அம்மா நேத்து சொன்னாங்களே. ஆனந்தி முந்திக் கொண்டு சொன்னாள். அட பாவிங்களா, நான் எக்ஸாமுக்கு கூட 3 மணிக்கு எந்திரிச்சதில்லையே. எனக்கு தானே தெரியும் என் தூக்கம் பத்தி. உள்ளே புலம்பிக் கொண்டாள். எந்திரிச்சதும் சட்டு புட்டுன்னு தலை குளிச்சே ஆகணும், இல்லைன்னா அத்தைக்கு பயங்கர கோபம் வரும். நான் 1 வாரத்துக்கு ஒருக்கா தலை குளிக்கவே அழுவேன். இதுல தினமும் குளிக்கணுமா? அதுவும் 3 மணிக்கு. சத்தியமா ஜன்னி வந்து செத்துற வேண்டாம் பாவிங்களா
எந்திரிச்சதும் ஆம்பளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சாணிய தெளிச்சு வாசல கூட்டி பெருக்கி கோலம் போட்டு சாமி கும்பிட்டு டீ போட்டு கொண்டு போய் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்கள எழுப்பணும். வாட்? வது அதிர்ந்தே விட்டாள். புருஷன் கால்ல கும்பிட்டு விழுந்து அவங்கள எழுப்பணுமா? அத்தியாயம் 29. என்ன கால்ல விழணுமான்னு அதிசயமா கேக்குற? அது நம்ம ஊர் பக்கம் நடக்கிற வழக்கம் தானே? வைதேகி யதார்த்தமாய் சொன்னாள். ஒரே ஒரு முறை அம்மையப்பன் காலில் இவளை பெற்ற அன்னை தொட்டு கும்பிட்டு பார்த்திருக்கிறாள். ஓஹோ, இப்படிலாமா இங்க நடக்குது? நோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்புறம் என்ன? புருஷங்கள எதிர்த்து பேசவே கூடாது. அவங்கள தாண்டி நடக்க கூட கூடாது. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அவங்க பேச்ச மீறவே கூடாது. அவங்க கிட்ட சொல்லாம, முக்கியமா அத்தை கிட்ட சம்மதம் வாங்காம நம்ம பிறந்த வீட்டுக்கு, அட பிறந்த வீடு இருக்கட்டும், வெளிய கூட போகக்கூடாதுங்கிற. அத்தையே எதிர்த்து பேசக்கூடாது. அவங்க எதிர உட்காந்து சாப்பிடக்கூடாது. அவங்க பேச்ச மீறி ஒரு துரும்ப கூட அசைக்க கூடாது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நம்ம புருஷனு தானே, அதே இல்லையே என்ன பட்டென்று கேட்டு வைத்தாள் வது. பெண்கள் இருவரும் அவளை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள். உன்னை ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு சொன்னாங்களே, ஆனா நீ பேசுறது பார்த்தா அப்படி இல்லையே. ஐயோ, அடிக்கடி நம்ம வாய் வேற நம்மள மாட்டி விட்டுறதே. நான் சும்மா காமெடி கேட்டேன். எங்க அம்மா எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அத்தை உனக்கு தெய்வம் மாதிரின்னு. என இவள் பல்லை இழுத்து வைத்தாள். எங்க வீட்லயும் சொன்னாங்க என்றனர் பெண்கள் இருவரும் கோரஸாக. ஆமா, சும்மா ஒரு டவுட் கேக்குறேன். அவ என்ன பெரிய அப்பாட்டக்கரா என கேட்க வந்தவள், அத்தை என்ன பெரிய ஆள் அந்த வீட்ல என கேட்டு வைத்தாள். இந்த வீட்ல அத்தை தான் பெரிய ஆளு. அவங்க சொல்றதுதான் இங்க நடக்கும். மாமா வெறும் பேச்சுக்கு தான். அவரு நல்ல மனுஷன். அத்தை பேச்சுக்கு மறு பேச்சு பேசி நாங்க பார்த்ததே இல்ல. அத்தை என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க வேத வாக்கு. இதோ பாட்டி தாத்தா கூட அவங்கள எதிர்த்து பேசினதில்ல. அத்தை இருக்கும்போது அவங்க வரவே மாட்டாக. இம்புட்டு பெரிய சாப்பாடு மேச இருக்கே, ஆனா அதுல ஒரு நாள் கூட அம்புட்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல. முதல்ல அத்தை மாமா, அப்புறம் எங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டி தாத்தா, அதுக்கப்புறம் சித்தி சாப்பிடுவாங்க. பது இடைமறித்து சித்தி யார் என்று கேட்டாள். சுற்றி முற்றிலும் யாராவது இருக்கிறார்களா என பார்த்து கொண்டவர்கள் மேலும் சொன்னார்கள். அவங்க மாமா கூட பிறந்தவங்க, பேரு வடிவு. அத்தை கூடவே நிழலு மாறி ஒண்டிக்கிட்டு திரிவாக. நாங்க திட்டுவாங்க பாதி காரணமே அவங்களாதான் இருப்பாக. எப்ப பார்த்தாலும் அத்தைக்கிட்ட எதையாவது சொல்லி எங்களை திட்டுவாங்க வைக்கிறதா அவங்க வேலை. ஓ, சிங்சாங்கா என வது முணுமுணுத்து கொண்டாள். அவங்க மக சுமதியும் சாப்பிட்ட அப்புறம்தான் கடைசியா நாங்க சாப்பிடணும். அதுவும் சமயக்கட்டில தான் உட்காந்து சாப்பிடணும். அது யாரு சுமதி? ஐயோ, வடிவு சித்திய கூட ஒரு இடத்துல சேர்க்கலாம். ஆனா அந்த சுமதி மோசமானவ. அத்தைக்கு ரொம்ப நெருக்கம். அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு அம்பிட்டு வேலையும் பாக்கும். என்னவோ நாங்க அவளுக்கு வச்ச வேலைக்காரி மாதிரி அம்பிட்டு வேலை ஏவும். சிவா குழந்தை மேல அவளுக்கு ஒரு கண்ணு என அனைத்தையும் இவர்கள் உடைத்து சொன்னார்கள். இது வேறையா? முணங்கிக் கொண்டாள் வது. ஆக மொத்தத்துல கூலி இல்லாத வேலைக்காரங்க, கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி. இந்த வீட்டுல தொழுவத்துல இருக்கிற மரியாதை கூட இந்த வீட்டு மருமகளுக்கு கிடையாது என பட்டென்று கூறிவிட்டனர் இருவரும். என்னடா வந்தன்னைக்கே இப்படி நம்மள பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்கன்னு நினைக்காத தேவி. இதுதான் நிதர்சனம். இந்த வீட்டுல இது வரைக்கும் 2 வேலைக்காரி, இப்போ உன்னோட 3 பேரு, அம்பிட்டுதான். அதுக்கேத்த மாதிரி யாரையும் எதிர்த்து வாய் பேசிவிடாம அமைதியா தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்துபிடு. அப்பதான் நம்ம இந்த புகுந்த வீட்டுல காலம் தள்ள முடியும். இங்க நம்ம ரோசப்பட்டா கடைசி வரைக்கும் நம்ம அப்பா வீட்டுல வாழா வெட்டியா வாழ வச்சுப்பிடுவாங்க. பொட்டச்சியா பிறந்தா பொறுத்து போகணும். அதுதானே நம்ம தலையெழுத்து. அதையெல்லாம் உள்வாங்கி தனக்குள் பலமுறை யோசித்துக் கொண்டிருந்தாள் வது. ஆமா, அது இருக்கட்டும். வெளியே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் யாரு? அவங்க எல்லாம் பெண்கள் சங்கத்துல மெம்பரா இருக்காங்க. நம்ம அத்தை தான் அதுல தலைவியாம். ஆனா உன வந்து உட்காந்துக்கிட்டு உப்புச்சிப்பு இல்லாத காரணத்தை சொல்லி 1 மணி நேரம் கண்ட கருமத்தை எல்லாம் பேசிட்டு போவாங்க. அவங்க வந்தா சுட சுட காஃபி கொடுத்து அவங்க ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுக்கணும். இது அத்தை உத்தரவு. அவங்களுக்கு இம்மியளவு மரியாதை குறைஞ்சா கூட அவங்க முந்தானைய புடிச்செழுத்த மாதிரி கோவம் வரும். அப்புறம் அத்தை நம்மள மானவாரியா கேட்பாக. இவ்ளோ நடக்குதா இங்க என அனைத்தையும் நோட் செய்து கொண்டாள் வது. அப்புறம் இன்னொரு என வைதேகி ஏதோ கூற வரும் முன் சொல்லாதே என்பதைப் போல அவள் வாயை மூடிவிட்டாள் ஆனந்தி. இவர்கள் இருவரும் ஏதோ முக்கியமான ஒன்றை மறைக்கிறார்கள் என புரிந்து கொண்டாள் வது. கண்டுபிடிப்போம், இங்கேதானே இருக்கோம் என எண்ணும் போதே ஜல் ஜல் என்ற ஓசை சத்தம் கேட்டு மெல்ல சமையல் கதவு பக்கம் எட்டி பார்த்தாள் வது. ஒரு பட்டுப்பாவடை அணிந்த பட்டாம்பூச்சி போல குழந்தை ஒன்று பாதி உடம்பை அந்த பக்கமும் பாதி உடம்பை இந்த பக்கமும் வைத்து மெல்ல வதுவை எட்டி பார்த்தது. ஓய் பட்டர், இங்க வா. வது அந்த குழந்தையை அழைத்தாள். அந்த குழந்தை மெல்ல தனது ஜல்ஜல் கொலுசு சத்தத்துடன் பயந்து கொண்டே வது அருகே வந்தது.
வது அவள் உயரத்திற்கு குனிந்து அமர்ந்து கொண்டவள், உன் பேர் என்ன என்று கேட்டாள். யாமினி. ஆஹா, அழகான பேரு. இனிமே நான் உன்னை மினின்னு கூப்பிடுறேன். என்ன கியூட்டா இருக்க என அவளை கைகளில் ஏந்தி கொண்டாள். ஆனந்திக்கா, உங்க குழந்தை அவ என சாதாரணமாகத்தான் வது கேட்டாள். ஆனால் பாவம், அதை கேட்டு ஆனந்தி முகம் வாடி போக வைதேகிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இல்ல தேவி, அவ வைதேகி குழந்தை என ஆனந்தி கூறினாலும் அவள் குரலில் இருந்த சோகத்தை வது கண்டு கொண்டாள். அடி ஆனந்தி, கெஸ்ட் வந்திருக்கிறது தெரியலையா? காஃபி போட்டு கொண்டு வா. ரங்கநாயகி கட்டளை போல ஒய்யாரமாய் சொன்னார். இதோ இதோ அத்த என ஆனந்தி பயந்து காஃபிகளை எடுத்துக்கொண்டு நடந்தார். அக்கோ, ஆனந்தி அக்காவுக்கு இன்னும் குழந்தை இல்லையா? வது சரியாக கணித்து விட்டாள். டாக்டர் ஆச்சே. ஆமா தேவி, அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. ஆனா இன்னும் ஒரு புழுப்பூச்சி கூட உண்டாகலன்னு அவங்க கேட்காத பேச்சு இல்ல. குழந்தை பேச்சு எடுத்தாவே அவங்க முகம் வாடி போயிரும். இதுல 50 பேரும் பேச்சுக்கு பேச்சு மலடின்னு சொல்லி அவங்க மனச நோகடிப்பாங்க. என்னவோ இந்த ஒரு பொட்டை வந்து என் வயிற்றுல பிறந்து அந்த வார்த்தையை நான் வாங்கல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா தேவி, பெத்ததும் பொம்பளை பிள்ளையா பெத்து வச்சிருக்கேன்னு அத்தை இத்தனை வருஷத்துல அந்த பிள்ளைய தொட்டு தூக்குனது இல்ல. அவங்களுக்கு இந்த வீட்டு ஆள ஆம்பளை பிள்ளைதான் வாரிசா வேணுமா. இந்த பிள்ளை பேரு கூட அவங்களுக்கு தெரியாது. இவங்கதான் இப்படின்னா என் புருஷன் கூட என் பிள்ளைய தொட்டு தூக்குனதில்ல. தாத்தா, பாட்டி, அப்புறம் ஆனந்தி அக்கா, சிவா குழந்தை தான் என் குழந்தைய தூக்குவாக, குழந்தைகிட்ட பேசுவாக. அத்தை முன்னாடி என் புள்ள போக கூட கூடாது. அதுதான் இப்ப பயந்து பயந்து வந்துச்சு. பெருமூச்சு விட்டபடி சொன்னாள். வதுவிற்கு கோபமாய் வந்தது. அதென்ன, பிள்ளை பெற முடியவில்லை என்றால் பெண்களுக்கு மட்டும் மலடி என்ற பட்டம், ஆண் பிள்ளை மட்டும் வாரிசாக வேண்டும், பெண் பிள்ளை பெற்றால் தீட்டை போல ஒதுக்குவது. இதில் கொடுமை என்னவென்றால் இந்த மாதிரி செயல்களை செய்வதே மற்ற பெண்கள்தான். பெண் குழந்தை என்றால் என்ன, ஆண் குழந்தை என்றால் என்ன? இருவரும் குழந்தைதானே, ஒரு உயிர்தானே. அந்த உயிரை இந்த உலகிற்கு கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என அந்த பெண்ணுக்கு தானே தெரியும் அதன் வலி. எப்படி மனசாட்சி இல்லாமல் பேச முடிகிறது? எப்படி அந்த பிஞ்சு குழந்தையை ஒதுக்கி வைக்க முடியும்? இவர்களெல்லாம் இதயமெல்லாம் மிருகங்கள் என எண்ணும் போதே வெளியே டப் என்ற சத்தம் கேட்டது. ஆனந்தி கலங்கிய கண்களுடன் கன்னத்தில் கை வைத்தபடி நின்றாள். அறிவு கெட்ட சனியனே, எத்தனை தடவை சொல்லிருக்க ஐஸ்வர்யாக்கு என அங்கே உருண்டையாய் சேலை ஒன்றை சுத்திக் கொண்டு லிப்ஸ்டிக்கை உதட்டில் அப்பி எப்படியும் 70 வயசு இருக்கும் அந்த ஆன்டி அல்ல பாட்டியை கை காட்டினார். அவங்களுக்கு கிரீன் டீ தான் குடிப்பாங்கன்னு சொல்லிருக்க, அவங்களுக்கு போய் காஃபி குடுக்கற அறிவில்ல? புள்ள பெத்தெடுக்கவே வக்கில்லாதவளுக்கு இது எப்படி தெரியும்? பாவம், ஆனந்தி கண்களிலிருந்து கண்ணீர் நிக்காமல் வடிந்தது. அவமானம் பிடுங்கி தின்றது. இத்தனை பேரின் முன் எப்படிப்பட்ட வார்த்தை இது? வதுவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இந்த கிழவிக்கு ஐஸ்வர்யான் பேர் வச்சதே தப்பு. அதுல இப்படி 3/4 கிலோ பவுடரை பூசிக்கிட்டு வந்து உட்கார்ந்திருக்குது. இவளுக்கு கிரீன் டீ தான் ஒரு குறைச்சலா? எவ்வளவு பெரிய வார்த்தை! அத்த வாய சொத்த ஆக்கணும் என வெறி வந்தது. பொறுமையாரடி வது, நமக்கான நேரம் இதில்ல. கையை முறுக்கி கோபத்தை அடக்கினாள். அத்தியாயம் 30. வாழ்க்கை எதை நோக்கி இழுத்து சென்றாலும் அதன் போக்கில் நாமும் செல்வோம். என்னதான் நடந்து விடுகிறது என்று பார்க்கிறேன் என உறுதியுடன் அந்த அதிகாலை நேரமே எழுந்து சமையலறையை பெருக்கி டீ போட்டு அங்கிருக்கும் அனைவருக்கும் டீயை கொடுத்தாள் சந்திரா. காசியண்ணா, இந்தாங்க டீ என அவனிடம் மட்டும் புன்னகை முகம் மாறாமல் நீட்டினாள். வாமா தங்கச்சி, காலையில எழுந்துட்ட போல. ஆமாண்ணா, நான் எப்பவுமே அதிகாலை 4 மணிக்கு எழுந்துருவேன். நல்லதுமா, நல்ல பழக்கம் என்றவன் அப்பொழுதுதான் அவள் கையில் இருந்த காயத்தை கண்டான். என்ன இது? துடித்து போனான் அண்ணன் என்ற உரிமையில். ஒன்னும் பெரிய காயம் இல்ல, சின்ன அடிதான். என்னம்மா கையை வீங்கி போயிருக்கு, சின்ன அடின்னு சொல்ற? எப்படி இந்த காயம் பட்டுச்சு? குரு எதுவும் பண்ணனா? சரியாக யூகித்து கேட்டான். ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்ல, அவர் எதுவும் பண்ணல. நான் தான் தெரியாம கைய கதவுல வச்சுட்டேன். வேற ஒன்னும் இல்லண்ணா. காசி அவளை நம்பாமல் பார்த்தான். உண்மைதான் அண்ணா, நானாதான் இடிச்சுக்கிட்டேன். என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ குரு பண்ண வேலைன்னு தான் தோணுது. அவன் நல்லவன் தாமா, ஆனா கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கோவக்காரன். அவன் ஒருத்தங்களை டார்கெட் பண்ணிட்டா அவங்கள ஏதாவது பண்ணாம விடவே மாட்டான். சந்திரா அமைதியாக நின்றாள். இந்த கையோட வேலை பார்த்த, ரெஸ்ட் எடுமா அக்கறையில் கூறினான் காசி. கண்ட நாயெல்லாம் ரெஸ்ட் எடுக்க நானே சத்திரமா நடத்துறேன். அவர்கள் முதுகுக்கு பின்னால் கேட்ட வார்த்தையில் பட்டென்று இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கு ஒரு கையில்லா பனியனும் லுங்கியும் மட்டும் கட்டிக்கொண்டு உடலை வளைத்து முறுக்கியபடி வந்து நின்றான் குரு. அவன் சொன்ன வார்த்தையில் சந்திரா கண்கள் கலங்கிவிட்டது. எத்தனையோ சொத்துக்கு சொந்தக்காரி, அவள் கையால் எத்தனையோ பேருக்கு தர்மம் அளித்திருக்கிறாள். இன்று
எவனோ ஒருவன் வாயால் இப்படிப்பட்ட பேச்சையெல்லாம் கேட்கும் நிலை வந்துவிட்டதே. ஏண்டா என்பதைப் போல காசி குருவிடம் சைகையால் கேட்டான். என்ன இவ உனக்கு புதுசா தொங்கச்சி ஆயிட்டாளா? காஞ்ச மாட பார்த்தாலே பாயிர ஆள் நீ. இவகிட்ட எதை பார்த்து மயங்குன? இல்ல இவ எதை காட்டி உன்னை மயக்கனா? டேய்! காசிக்கு கோபம் வந்து கத்தி விட்டான். இந்த மாதிரி வார்த்தைகளையெல்லாம் கேட்கக்கூட முடியவில்லை அவளால். கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. அங்கிருந்து ஓடலாம் என நினைக்கும்போது குரு அவளை அழைத்தான். ஹே வேலைக்காரி என குரு அவளை விசிலடித்து அழைத்தான். சந்திரா நின்றாலே தவிர திரும்பவில்லை. என்ன மகாராணி மாதிரி போற? எச்சி கிளாஸ் எல்லாம் உன் அப்பனாடி எடுத்துட்டு போவான். சந்திராவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. புறங்கையால் கன்னத்தை துடைத்துக் கொண்டவள் திரும்பி வந்து அங்கிருந்த அனைத்து எச்சி கிளாஸையும் ஒவ்வொன்றாய் எடுத்தாள். ஏண்டா குரு இந்த மாதிரி கேவலமா பேசுற? ஆதங்கம் தாங்காமல் கேட்டான் காசி. குரு காசியை நக்கலாய் பார்த்தான். நீ இப்ப என்னத்துக்கு இவளுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வர்ற? நான் ஒன்னும் தப்பா சொல்லையே. ஆளப்பாரு, சும்மா நச்சுன்னு செம்ம ஐட்டமா இருக்கா. இம்பிட்டு நாளுக்கு ஒருத்தன் கூடயும் போகாமலா இருந்திருப்பா? ஏன் ஒருத்தன் கூட உரசாமலா இருந்திருப்பா? சரி அது கூட வேண்டாம், ஒரு கிஸ்ஸு, ஒரே ஒரு கிஸ்ஸு கூட அடிக்காம இருந்திருப்பா? சந்திராவுக்கு இது போன்ற வார்த்தைகளை கேட்க அருவருப்பாக இருந்தது. டேய் பாத்து பேசுடா, அவ நல்ல பொண்ணு. காசி அவளுக்கு சர்டிபிகேட் கொடுத்தான். நல்லவளா? அவ வெர்ஜினான்னு டெஸ்ட் எடுத்து பாரு, அப்ப தெரியும் அவ வண்டவாளம் தண்டவாளம்லாம். இம்பிட்டு பேரு முன்னாடி நேத்து இடுப்பு சேலை விலகுறது கூட தெரியாம பல்ல காட்டிக்கிட்டு தெரியுறா. பல்லை கடித்துக் கொண்டு கூறினான். பட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் சந்திரா. அவன் நேற்று அடித்ததன் காரணம் இன்று புரிந்தது அவளுக்கு. இங்க இருக்க ஒவ்வொருத்தனும் புத்தரோ விவேகானந்தரோ இல்ல. அம்பிட்டு பேரும் பொறுக்கி பொறம்போக்கு கொலை கற்பழிப்புன்னு பண்ணிட்டு வந்திருப்பானுங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இருக்க இடத்துல நம்ம தான் எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கணும், இல்லைனா சூறை அடிட்டு போயிருவானுங்க. காசியிடம் எகிரினாலும் அவன் வார்த்தைகள் எல்லாம் அவளுக்காக என்று நன்றாக புரிந்தது. அவளையும் அறியாமல் அவள் கைகள் அவள் சேலையை சரி செய்து கொண்டது. சரி கிளம்பு, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்திற்கு போயிட்டு வரணும். லுங்கியை மடித்து கட்டியபடி பேசியவன் போகும் முன் அங்கு பாவமாய் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு நின்ற சந்திராவை ஓர வெளியால் பார்த்தான். கையில காயம் கால்ல காயம்னு சும்மா இருந்த ஒருவேளை கிடைக்கிற சோறு கூட கிடைக்காது. மிரட்டிவிட்டு சென்றான். யார் இவன்? சற்று முன்தானே சிறிது அக்கறையாய் பேசினான். அதற்குள் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிட்டது. இவள் முகம் தொங்கிவிட்டது. மானம் கெட்ட மனது எதற்காக அவனிடம் அக்கறையை எதிர்பார்க்கிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. நேற்று கைவீங்கும் அளவுக்கு காயத்தை கொடுத்தவன் அவன்தானே. மனம் புண்படுபடி இன்று பேசியவனும் அவன்தானே. ஆனால் ஏனோ அந்த சிறு அக்கறை பேச்சு மட்டும் மனதில் நின்று விட்டது. வேண்டாம் சந்திரா, வேண்டாம். எவ்வளவு இங்கிருந்து சீக்கிரம் தப்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்கணும், மீண்டும் மனதிடம் கூறிக்கொண்டாள். கன்னத்தில் கை வைத்தபடி நின்றாள் ஆனந்தி. என்னடி பார்வ? போய் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு போட்டுட்டு வா. ஆனந்தி கண்களில் மிரட்சியுடன் உள்ளே வந்தாள். அவளை பார்க்க பார்க்க இருவருக்கும் கஷ்டமாக இருந்தது. அவள் வேகமாக அவர் கேட்ட கிரீன் டீயை சுட சுட போட்டுக்கொண்டு திரும்பினாள். அக்கா ஒரு நிமிஷம் என அவளை வழிமறித்தாள் வது. அந்த டீயை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். ஐயோ இல்ல தேவி, வேண்டாம். அவங்க ஏதாவது ஒன்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வந்த புது பொண்ணு, வேண்டாம். ஆனந்தி தயங்கினாள். அட பரவாயில்லக்கா, குடுங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தானே ஆகணும், குடுங்கக்கா என அவள் கையிலிருந்து பறித்து கொண்டாள். நானே போய் கொடுக்கறேன் என்றவள் அந்த கூட்டத்தை நோக்கி சென்றாள். அங்கோ தீவிர பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருந்தது. ஆமாமா, இந்த ஆம்பளைங்க நம்மள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. வீடு கூட்டணுமா, விளக்கி கழுவணுமா, நம்ம துணிய நம்மளே துவைக்கணுமா? ஐயோ என்ன கொடுமை இது! பெண் கொடுமை நடக்குது. இதை எதிர்த்து நம்ம தட்டி கேட்டே ஆகணும். உதட்டில் சாயத்தை பூசிக்கொண்டே ஆன்டி ஒருத்தி சொன்னாள். ஓ, ஓன் ட்ரெஸ் துவைக்கவே உனக்கு கஷ்டமான வேலையா? ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளுங்க மட்டும் மாடு மாதிரி உழைக்கணுமா உங்களுக்கு? இந்த வரண்டி குந்தாணி. வது டீ கிளாஸை அருகில் கொண்டு சென்றபடி கருவி கொண்டாள். வது மேலே எட்டி பார்த்தாள். சிவலிங்கம் கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான், போனில் யாரிடமோ பேசியபடி. ரைட்டு, இதுதான் சரியான நேரம் என எண்ணிக்கொண்டவள் நேரே அந்த ஐஸ்வர்யா ஆன்டி அருகே சென்றாள். அவர்கள் ரங்கநாயகிடம் மும்முரமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிவலிங்கம் சரியாக கீழே வரும் நேரம் கொதிக்க கொதிக்க இருந்த டீயை நேரே கொண்டு போய் அந்த ஐஸ்வர்யா ஆன்டி மீது ஊத்திவிட்டாள் வது. இதை கண்டு ஏய் என ரங்கநாயகி கையை ஓங்கி விட்டார். அப்பொழுது ஐயோ அம்மா எரியுதே என அலறினாள் வது. ஊத்துனது அவ மேல, இவ எதுக்கு அலறா என புரியாமல் பார்த்தனர் அனைவரும். இவள் சத்தம் கேட்டு போனில் பேசிக்கொண்டு வந்த சிவலிங்கேஸ்வரன் பதறிக்கொண்டு ஓடி வந்தான்.
என்னாச்சு? என்றான் அவளை ஆராய்ந்தபடி. ஆ, வலிக்குதே, ஐயோ, அம்மா, எரியுதே என்று இன்னும் அலறினாள். இவள் அலறல் கண்டு சூடான டீப்பட்ட ஆன்டி கூட அமைதியாகி இவளை கவனிக்க துவங்கிவிட்டார். ஐயோ, என்ன ஆச்சு? பதறிப்போனான் லிங்கம். டீ கையில கொட்டிருச்சுங்க என சுண்டு விரலை காட்டினாள். அவ்வளவுதான். எத? என்பது போல் அங்கிருந்த அனைவரும் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அடேங்கப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி என்பது போல் ஆ என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்தார்கள் ஆனந்தியும் வைதேகியும். காதல் கொண்டவனுக்கு காதலின் மீது படும் சிறிது கீறல் கூட தாங்க முடியாதல்லவே. டீ கொட்டிருச்சா? நீங்க ஏன் இந்த வேலைலாம் பாக்குறீங்க? ஏதோ சுண்டு விரலில் ஒரு ஓரம் தீப்பட்டு விட்டது போலும். அதற்கே கைப்பிடித்தே சென்றிருக்கலாம். ஆனால் கணவனோ அதற்கே அலைக்காய் தூக்கிவிட்டான் கைகளில். இதை பிளான் போட்டவளை எதிர்பார்க்கவில்லை. ஆ என்று வாயை பிளந்து கத்துவதை மறந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் வது. லிங்கம் அவளை தூக்கி கொண்டு போய் சோஃபாவில் அமர வைத்தவன் வேகமாக கிச்சன் ஓடி தண்ணீர் கிண்ணத்துடன் அவள் அருகே ஓடி வந்து அவள் சுண்டு விரலை பிடித்து தண்ணியில் முக்கினான். கத்துவதை மறந்தே போனவள் மெல்ல அவன் முகம் நோக்கினாள். அடர்ந்த கேசம் நெற்றியில் தவழ, வளைந்த புருவங்களுக்கு நடுவே சிறு சந்தனம் அவன் அழகை மெருகூட்ட, கூர்மையான நாசி, செஞ்சு வச்ச உதடுகள் மேலே முறுக்கிவிட்ட மீசை தாடிதான் அவன் அழகே போலும். ஐயோடா, அழகந்தான் உள்ளே மெச்சிக் கொண்டாள். இவ்வளவு நேரம் மொத்த குடும்பமும் இந்த காட்சியைக் கண்டு உறைந்து போய் நிற்க, ரங்கநாயகி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க கோபத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்தார். இது போதாது என வடிவு வேறு ஏற்றிவிட்டார். அண்ணி, நம்ம சிவாவுக்கு வந்த அன்னைக்கே முந்தான முடிச்சு போட்டா போல. பாருங்க எப்படி துள்ளிக்கிட்டு போறாரு. ஒரு ஓரமாய் கையில் தாவணி நுனியை திருகிக் கொண்டு முகத்தை உர்ரென்று வைத்துக் கொண்டு பொறாமையின் உச்சத்தில் நின்றாள் சுமதி. என் மாமன கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இதெல்லாம் இப்படி இருக்க, இவ்வளவு கலவரத்தில் சூடான டீ மேலில் பட்டு ஆறியே போயிருக்கும். இம்புட்டு நேரம் கழிச்சு, ஐயோ அம்மா, எரியுதே என ஐஸ்வர்யா ஒப்பாரி வைத்தார். உச்சக்கட்ட கோபத்திலிருந்த ரங்கநாயகி, இருக்கிறதுல இவ வேற என ஏதோ சந்திரமுகி போல பட்டென அவள் பக்கம் திரும்பி முறைத்து பார்த்தார். அலறிக் கொண்டிருந்த ஆன்டியோ அப்படியே ஆஃப் ஆகி, இப்ப எரியல, சரியாயிடுச்சு என இழுத்து வைத்தார். இந்த காட்சி இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்க, நம்ம கேமராவை அப்படியே வது பக்கம் திருப்பினா நம்ம எதுக்கோ பிளான் போட்டா இங்கே என்னமோ நடக்குதே என்பதைப் போல வதுவால் அவனை விட்டு பார்வையை நகர்த்த முடியவில்லை. ஐயோ, இம்பிட்டு நாளும் எம்பிட்டு பேரையோ பார்த்திருக்கோம். கழுத ஒருத்தன் கூட இம்பிட்டு அழகா மேன்லியா கண்ணுக்கு தெரிஞ்சதே இல்லையே. ஆனா எப்படி எஸ்கேப் ஆகி போகணும்னு நினைக்கும் போது இவன் வேற என் கண்ணுக்கு அழகா தெரியுறானே. வது, அவன் அப்படி பார்க்காதடி. இப்படியே போனா நீயே அவன் கூட பட்டா போட்டு தங்கிருவ போலையே. வேணாண்டி. அவள் மனசை கட்டுப்படுத்த பெரும்பாடு பட்டு போனாள். சவி, சவி. ஆ, என்ன என்பது போல பார்த்தாள். நீ ஏன் இந்த வேலைலாம் பாக்குற? கண்டிப்புடன் கேட்டான். இதெல்லாம் பார்த்து அங்கே ரங்கநாயகி கருவிக்கிட்டு கடுப்போட இவங்கள பார்த்தாங்க. ஆமா, இவங்க ஏன் இப்படி கடுப்போட பாக்குறாங்க? எங்கேயோ இடிக்குதேன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தா, ஐயோ, ஒரே சிப்பு சிப்பா வருது. என்னன்னு கேக்குறீங்களா? பையன் பொண்டாட்டி கத்துனதும் ஒரு வேகத்துல பாஞ்சிக்கிட்டு ஓடி வந்ததுல குறுக்க இருந்த அம்மாவை பார்க்காம ஒரே இடி இடிச்சிட்டு போக, நம்ம ஜிம்பாடி லிங்கம் இடிச்சா அந்த வயசான பார்ட்டி தாங்குமா? இடிச்ச இடியில பொசுக்குன்னு போய் பக்கத்துல இருந்த பர்தா ஆண்டி மேல சாஞ்சு, அந்த பர்தா ஆண்டி பக்கத்துல இருந்த பாயில சாய ஒரே வேடிக்கையா போச்சு. பொண்டாட்டி வந்ததும் பெத்த ஆத்தாவை மறந்துட்டா உங்க பிள்ளைன்னு வடிவு மூட்டி விடுற வேலையை சிறப்பா செஞ்சிருச்சு. என்ன நடந்து என்ன? எங்க காதல் பட்டும் பக்காவா பறக்குங்கிற மாதிரி ரொம்ப ஷோக்கா நம்ம அண்ணனும் நோக்கா நம்ம அண்ணியும் நோக்கினார். கேட்டதுக்கு பதில், யாரும் உன சூடான டீயை கொண்டு வர சொன்னது? போட்டாலே ஒரு போடுங்கிற மாதிரி நம்ம வது அப்படியே பயந்துகிட்டு, சாரிங்கோ, பயப்புற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணா பாருங்க. வந்துங்க, அத்தைதான் கிரீன் டீ போட்டு சுட சுட கொண்டாட சொன்னாங்க. அதுவும் அந்த ஆன்டிக்கு என ஐஸ்வர்யாவை நோக்கி கை காட்டினாள். அடி ஆத்தி, இவ என்ன நம்மள கோத்து வர்றா என்று அந்த ஆன்டி திரு திருன்னு முழித்தார். நம்ம வது அப்படியே பயந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஆக்ஷனை தொடர்ந்தா. அப்பதானுங்க கால் தவறி டீ கையில பட்டுடுச்சு. அத்தை மேல எந்த தப்பும் இல்லைங்கோ, அதுக்காக கோவப்படாதீங்க. நீங்க அத்தையை எதுவும் திட்டிப்பிடாதீங்க. இம்பிட்டு பேரு முன்னாடியும் அத்தைக்கு அவமானமா போயிடும். கண்ணை கசக்கியபடி சொன்னாள். ஆனால் உதட்டின் ஓரம் ஒருவித விஷம புன்னகை படர்ந்து இருந்தது. வந்ததே லிங்கத்திற்கு கோபம். பட்டென்று எழுந்தவன் அந்த ஐஸ்வர்யா ஆன்டி அருகே சென்றான். ஏன் நீங்க கிரீன் டீ
அதுவும் சூடாதான் குடிக்கணுமா? அவர் இல்லை ஆமா என மாறி மாறி பயத்தில் தலையை ஆட்டி வைத்தார். உங்கள சொல்லில்ல, என் அம்மாவை சொல்லணும் என்றவன் வேகமாக ரங்கநாயகி பக்கம் திரும்பினான். என்னம்மா அதெல்லாம்? வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட இப்படித்தான் நடந்துப்பீங்களா? இதுக்கு வேற ஆள் இல்லையா? ஏதோ சின்ன காயம் சரியா போச்சு, இல்லனா என்ன ஆகும் என்று சற்று கோபத்துடன் கேட்டான். ரங்கநாயகியோ உறைந்து போய் நின்றார். முதல் முறை அவர் செல்ல மகன் எதிர்த்து பேசி திட்டுகிறானே, அதுவும் இத்தனை பேரின் முன். சத்தியமாய் அவரால் நம்ப முடியவில்லை. அதிர்ச்சி அவருக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த மொத்த குடும்பத்திற்கும் தான். இதெல்லாம் காண கிடைக்காத அரிய காட்சி போல இதை பார்த்து கொண்டிருந்தனர். ஐயோ, என்னங்க, அத்தையை எதிர்த்து பேசாதீங்க, அவங்கள திட்டாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குங்க, அவங்க தெரிஞ்சே இதை பண்ணலங்க. நகத்தை சரி செய்தபடி ஒரு மாதிரி அழுகும்படி முகத்தை வைத்துக்கொண்டு வது சொன்னாலும் அவள் முகத்தில் இருந்த கேலியை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ரங்கநாயகிக்கு புரிந்தது. இஃப் யூ ஆர் பேட், ஐ ஆம் யுவர் டேட் என்பதை போலதான் இருந்தது வதுவின் லுக்கு. நீ எனக்கு மாமியார் இல்லடி, நான் தான் உனக்கு மாமியார் என்பதை போல முகத்தை பாவமாய் வைத்துக்கொண்டு ஒற்றை புருவம் அவள் அத்தைக்காரியை பார்த்து தூக்கினால் பாருங்க. எப்பா என்ன சீனு! ரங்கநாயகிக்கே ஒரு நிமிஷம் உடம்பு ஆடி போச்சு அவன் நடிப்பை பார்த்து. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.